கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பைபிள் காலேஜ் ஆசிரியர் அவங்களோட 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க ஒரு உண்மையான சீஷன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பூவை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாங்களா. அதுல முதல் மாணவன் லில்லி பூவை கொண்டு வந்து இதை போல நம்ம இருதயமும் வெண்மையும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னானா. இரண்டாவது மாணவன் தாமரை பூவை கொண்டு வந்து இது எப்படி தண்ணியில ஒட்டாம இருக்குதோ அதை போல நாமளும் கரப்படாத வாழ்க்கையை வாழணும்னு சொன்னானா. மூணாவதா வந்த மாணவன் சூரியகாந்தி பூவை எடுத்துட்டு வந்து இதை போல நாமளும் நீதியின் சரி நான் ஏசப்பாவையே நோக்கி இருக்கணும்னு சொன்னானா. நாலாவதா வந்த மாணவன் ரோஜா பூவை கொண்டு வந்து இது எப்படி முட்களுக்கும் நடுவுல பூத்து இருக்கோ அதை போல நாமளும் பாடுகளுக்கும் மத்தியில ஏசப்பாக்காக வாழணும்னு சொன்னானா. கடைசியா வந்த மாணவன் மல்லிப்பூவை கொண்டு வந்து இதை போல நாமளும் வாசனமிக்க வாழ்க்கையை வாழணும்னு சொன்னானா. இதை கேட்ட ஆசிரியர் அவங்க 5 பேரையும் பாராட்டிட்டு இந்த 5 குணங்களும் இருக்கிறவன் தான் ஒரு உண்மையான சீஷன்னு சொன்னாங்களாம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ள வரும்போதுதான் நாமளும் ஏசப்பாக்காக ஒரு உண்மையான சீஷனா வாழ்ந்து காட்ட முடியும். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மதியான வேலையில ஒரு வயசானவர் மதியான சாப்பாடுக்காக ஹோட்டல் போயிருந்தாங்க. அந்த சப்ளையர் கிட்ட சாப்பாடு எவ்வளவுப்பான்னு கேட்டாங்க. அந்த சப்ளையர் சொன்னாங்க 50 ரூபான்ட்டு. உடனே அந்த வயசானவர் அவருடைய பாக்கெட்ல உள்ள காசை எண்ணி பார்த்தாங்க. அந்த சப்ளையர் கிட்ட 50 ரூபாய் கீழே ஏதாவது சாப்பாடு இருக்காப்பான்னு கேட்டாங்க. அந்த சப்ளையர் சொன்னாங்க 45 ரூபாய்க்கு இருக்கு சார், ஆனா அதுல தயிர் இருக்கான்னு சொன்னாங்க. உடனே இந்த வயசானவரும் ஓகே பரவாயில்லன்னாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த சப்ளையர் கிட்ட 50 ரூபாய் கொடுத்தாங்க. சப்ளையர் சொன்னாங்க அதான் 50 ரூபாய் வச்சிருக்கீங்கல்ல சார், பரவ தயிரோட நீங்க சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு என்ன கவனிச்சு உனக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க. உலகம் சொல்லுது தனக்கு மிஞ்சுதான் தானம், ஆனா வேதம் தன்னுடைய குறைவின் மத்தியிலும் கொடுத்தவங்கள கோடிட்டு காமிக்குது. ஆனா நம்ம எப்படி நம்மளுக்கு மீதியா இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்குறோமா? நம்ம தேவையின் மத்தியிலும் மித்தவங்களுக்கு உதவுறோமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. இயேசுவின் செல்லங்கள் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் போல நம்பர் 3:41. இயேசுவின் செல்லங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7. இந்த குருடனுக்காக பணம் செலவழித்திருக்கலாம். அவங்க வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும். அந்த வேலை வெட்டினா விட்டுட்டு வந்ததுனால காசு கொஞ்சம் செலவாயிருக்கும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் மாறுவீர்கள். ஆனால் அநேக அற்புதத்தை நம் கண்கள் இன்றைக்கு இப்பொழுது காணுமை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறேன். எனக்கு ஜெபிக்கிற நல்ல தாயார் இல்லைங்க, ஜெபிக்கிற அப்பா கிடையாது, ஜெபிக்கிற அண்ணன் தம்பியோ யாருமே கிடையாதுங்க. ஏசப்பாவுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் நிமித்தமாவது தாயாவது தகப்பனையாவது சகோதரரையாவது சகோதரியாவது வீட்டையாவது விட்டு வந்தால் 100 தனியாக அவர் தருவாராங்க.
அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற ஜெப நண்பர்களே, நீங்கள் தான் எனக்கு தாயின் தகப்படும், நீங்கள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள். நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்மா? 2 பிள்ளைகள் அப்படி சொன்னாங்க. என்னை 3வது பிள்ளையை தத்தெடுத்துக்கோங்க, நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க, உங்கள் சொத்தெல்லாம் உங்கள் 2 பிள்ளைகளுக்கே எழுதித்தாங்க, எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம். நீங்கள் என் பேர் சொல்லி என்னை ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக தத்தெடுத்து ஒரு தாயாக நீங்கள் இருந்து எனக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணால் போதும். நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக ஜெபிச்சிங்கன்னா போதும். இந்த செய்தியை கேட்குற அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவர்களாக நினைத்து கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிற, உண்மையாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஜெபத்தில் அன்பாய் நேசித்து அவருடைய பெயர்களை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அப்போஸ்தல நாட்களிலே ஒருமனப்பட்டு வீட்டிலே கூடி ஜெபித்த போது அந்த ஜெபத்தை கேட்டு ஊழியக்காரர்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினது போல உங்கள் ஜெபத்தை கேட்டு ஊழியக்காரர்கள் என் மூலியமாக, நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஊழியக்காரர்கள் மூலியமாக பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, குறிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய பெரிய ஒரு ஜெப குறிப்பு. இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது என் மனதை தொட்ட ஒரு சம்பவத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியம், ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்ஷனை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 22வது வசனம். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவத்திற்கு பேர் என்ன தெரியுமா? பெத்சாய்தா குருடன். குருடன்னா உங்களுக்கு தெரியலைங்க, கண்ணே தெரியாது. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் என்னை பார்க்குறீங்களா? நான் அழகாக இருக்கிறேன்னா, நான் நல்லா பேசுகிறேன்னா, காது கேட்குதா? அல்லேலூயா. குருடர்கள் நம்ம எல்லாருக்கும் நம்முடைய மாம்ச கண்கள் திறந்திருக்குது. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார், காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படி சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காது இருக்குன்னு அர்த்தம். பிரசங்கத்தை கேட்டு அதன்படி செய்யாதவங்க, கிரியை செய்யாதவங்க, வாழ்க்கையில் அப்ளை பண்ணாதவங்கன்னா செவிட்டு கிறிஸ்தவங்க தான் அர்த்தம். இப்போ நீங்கள் உங்களுக்கு காது கேட்குதா கேட்கலையா அப்படின்னா செக் பண்ணுற பாருங்க. போன வாரம் என்ன பிரசங்கம் கேட்டீங்க? நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்களா? நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டுக்கு சர்ச்சுக்கு நடக்கும்போது வீட்டில் படுத்து உறங்கிறாதீங்க. என்ன டிவி ரிமோட்டை பார்த்துக்கிட்டு கிடக்காதீங்க. ஆண்டவர் வேதனைப்படுவார். சபை ஆராதனையில் பங்கு வரணும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் சர்ச்சில் ஒரு ஆவிக்குரிய சர்ச்சே இல்லை. சர்ச்சில் என்னங்க ஆவிக்குரிய சர்ச்சு, ஆவி இல்லாத சர்ச்சு? எல்லா சர்ச்சிலும் ஏசப்பா வருவாருங்க. உங்களுக்கு ஒரு வசனம் தெரியுமான்னு தெரில. மத்தேயு 18 அவருடைய நாமத்தின் மித்தமாக 2 பேராவது 3 பேராவது கூடுகிற இடத்துல நானும் இருக்கிறேங்கிறாரு. அல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைகள் கூடுற எல்லா இடத்துல ஏசப்பா வருவாருங்க. அல்லேலூயா. அங்கே என்ன பாட்டு பாடுறாங்களோ அந்த பாட்டு வரிகளை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பாடல் வரிகளில் உங்க கூட பேசுவார். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடும். ஏதோ ஒரு ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெப குறிப்பில் ஜெபம் பண்ற வார்த்தைகள் மூலியமாக வல்லமை உங்களை தொடும், உங்களை சுகமாக்கும். சாட்சி சொல்லலாம், சாட்சி மூலியமாக உங்களோடு கூட பேசுவார். பிரசங்கம் யார் பேசுனா என்னங்க, நீங்கள் நல்லா ஞாபகிச்சுக்கணும். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை. பிரசங்க பீடத்தில் யார் நின்று பேசினாலும் ஏசப்பா தான் உங்க கூட பேசுறா. நீங்க நம்பணுங்க. உங்களுக்கு வசனம் தெரியுமா தெரியாதான்னு தெரிலங்க. ஆண்டவர் கழுதையை வச்சு பேசுவாருங்க. அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு கூட இது நான் யார்? நான் ஒரு கழுதுங்க. சும்மா கோவேரி கழுது. தெருவில் கிடந்தவன், புழுதியில் கிடந்தவன், பாவத்தில் கிடந்த என்னை வச்சு இன்னைக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பேசுகிறார் ஐயா. அடிக்கடி யோசிக்கிறேன். நான் ஜெபம் பண்ண உடனே ஒரு அற்புதம் நடந்துடும். அவங்க சொல்லுவாங்க, கணேசன் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா எங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டான்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தனியாக அவங்ககிட்ட கேட்பேங்க, நிஜமாவே நான் ஜெபிச்ச பிறகு தான் இந்த அற்புதம் நடந்துச்சா அப்படி கேட்பேங்க. எனக்கு மகிழ்ச்சி ஐயா. இந்த பாவியினுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறாரு.
ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த கை பாருங்களேன், கையில் எதுவும் மையோ எதுவும் இல்லைங்க. இந்த கை வைத்து நான் ஜெபித்த உடனே வியாதிகள் உடனே சுகமடைகிறது ஐயா. எத்தனை அற்புதம் ஐயா. நான் தொட்டு சுகமாக்குகிறார். என்னை கொண்டு அவர் பேசுகிறார். இந்த கழுதையாகிய கணேசனை கொண்டு பேசுகிறார். ஆண்டவர் தான் என் கூட பேசுகிறார் என்று நீங்க நினைக்கணும். எந்த சர்ச்சுனா என்னங்க, சும்மா உட்காராதீங்க. வீட்டில் உட்கார்ந்த விட எதையாவது சர்ச்சுக்கு போங்கங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போங்க. ஆண்டவரே, இந்த சபைக்கு நான் போகிறேன், ஆராதனைக்கு போகிறேன், நான் திரும்பி வரும்போது என் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொடுங்க, என் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. அல்லேலூயா, பெரிய ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிச்சுட்டு நீங்கள் போங்கங்க. ஆண்டவர் உங்களை தொடுவார்ல, உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்ல. அல்லேலூயா. ஓகே, பாருங்க, காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு. அப்ப கேட்காதவங்க வார்த்தைகளை பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்படியாதவங்க எல்லாம் செவிட்டு கிறிஸ்தவன் அர்த்தம். இந்த செய்தியை கேட்குற நீங்க காது கேட்குதா, காது கேட்கலையா? ஆவிக்குரிய செவிடர்கள் என்ற அர்த்தம். பாருங்க, பெத்சாயிதா குருடன். இன்னைக்கு தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களை எத்தனை பேர் ஆவிக்குரிய கண்ணு திறந்தவங்க, எத்தனை பேர் குருட்டாட்டம் உள்ள குருடர்கள் என்று தெரியவில்லை. அந்த குருடர்களுக்கு ஒரு உதவி தேவை இருக்கிறது. பாருங்க, இந்த குருடனுக்கு பேர் என்னன்னு தெரியல, அவன் பணக்காரனா ஏழையான்னு தெரியல. என்னை ஆண்டவர் என்னை பாரப்படுத்தின ஒரு காரியம், என்னை உற்சாகப்படுத்தின ஒரு காரியம், எனக்கு ஒரு சவால் விட்ட ஒரு காரியம். அந்த பெத்சாயிதா குருடனை அவரிடத்திலே ஒரு சிலர் கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. சிலர் என்ன செய்யறாங்க தெரியுமா, அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இதாங்க என்னை தொட்ட ஆக்ஷனுங்க, பார்த்தீங்களா, செயல்பாடு. யாரோ ஒருத்தவங்க அந்த குருடன் மேல கரிசனை பெற்றிருக்காங்களே, கரிசனை வச்சிருக்காங்க, அன்பு வச்சிருக்காங்களே. எத்தனை பெரிய பாக்கியம் ஐயா. இவன் குருடனாக இருக்கிறான். நான் இப்படி கூட யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை சிலர் இவ்வளவு பிரயாசப்பட்டு நேரம் எடுத்து ஏசப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்களோ. அவன் பணக்காரனா இருப்பானா? சான்ஸ் இல்லை. ஏன்னா குருடனா இருந்தாலே பிச்சை தான் எடுக்கிறான். பர்த்திமை குருடனா இருக்க, அவன் தெருவில் நின்று பிச்சை எடுக்கிறான். இவன் பணக்காரனா ஏழையா, எப்படி மற்றவங்க உதவி செய்ய முடியும்? நான் நினைக்கிறேன், அன்புள்ள ஒரு சிலர் இருந்திருக்கிறாங்க, கரிசனை உள்ள ஒரு சிலர் இருந்திருக்காங்க. இன்றைக்கு நான் போற வழிகளில் ஒரு விபத்தை நான் பார்க்க நேர்ந்தது. கொடுமையான ரத்தம் சொட்ட சொட்ட, உயிர் துடித்து துடிக்க ஆக்சிடென்ட்ல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உதவி செய்வதற்கு யாரும் முன் வரவில்லை. வேதனையான காரியம் என்ன தெரியுமா, செல்போனில் எல்லாம் படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படுகிற வேதனையை படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சில வாலிபர்கள் பேப்பரில் நியூஸில் வாசிக்கிறோம், பாவம் செய்து தான் செய்கிற அந்த கொடூர பாவத்தை வீடியோ எடுத்து அதை பயமுறுத்தி மறுபடியும் பாவம் செய்ய தூண்டுகிற இருதய கடினமுள்ள மிருக குணம் உள்ள ஜனங்களை நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகுமா? அல்லேலூயா. அந்த உலகத்தின் முடிவு வருவதற்கு அடையாளம் என்ன? நிறைய அடையாளங்கள் போட்டிருக்கு. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், கொள்ளை நோய்கள் வரும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்பு தணிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நாம் வாழ்கிற இந்த நாட்களில் ஒருவர் நேசிக்கிற அன்பு குறைஞ்சுதாங்க போச்சு. அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, உன்னுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறதோ. அல்லேலூயா. குருடனுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த குருடன் ஏதோ ஒரு பாக்கியம் பெற்றவன். சிலர் அவன் மீது அன்பு செலுத்துகிறார்கள், சிலர் அவனுக்கு உதவி செய்கிறார்கள். என்ன உதவி? அவனை கைப்பிடித்து அழைத்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அல்லேலூயா. அந்த குருடனுக்கு என்ன நடக்கிறது? ஆண்டவர் சிலரால் கொண்டு வந்து விடப்பட்ட குருடனை கரிசனையோடு கூட என் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அங்கு எழுதப்பட்டிருக்கிற வேத வசனம் என்ன? 23ஆம் வசனத்துல அவர் குருடனுடைய கையை பிடித்து, அமேன், கையை பிடிச்சிடுறாருங்க. கையை பிடித்து கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, ஹல்லேலூயா, எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்கிறார். அவன் சொல்றான், அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் பார்க்கிறேன் என்கிறான். மறுபடியும் இரண்டாவது முறையாக
அவன் கண்களில் கைகளை வைத்து ஜெபிக்கிறார். குருடான கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் பார்வையடைகிறான், சுஸ்தம் அடைகிறான். என்ன அற்புதம் ஐயா! அல்லேலூயா! இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியை, நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா இருக்கலாம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? குருடான கண்களை ஒரே நிமிடத்திலே என் ஆண்டவர் பார்வையிட செய்கிறார். நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா தாங்க? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா! நேற்றைக்கு ஆண்டவர் குருடர்களை கண்களை திறந்தார் என்று இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது. எத்தனை அற்புதம்! மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறார். குஷ்டரோகியை ஆண்டவர் சுகமாக்குறார். சூம்பின கை உடையவனை கையை நீட்ட சொல்றார். உடனே அவன் கைகள் புதிதாக மாறுகிறது. அல்லேலூயா! எல்லா அற்புதத்தையும் ஏசப்பால செய்ய முடியுங்க. நாகமான் என்கிறவன் சரீரம் முழுவதும் குஷ்டம். ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து முடித்தவுடன் 7 முறை யோர்தானில் முங்க வேண்டும். 7வது முறை அவன் மூழ்கி எழுந்தவுடன் சிறு விளையின் சரீரமாக மாறுகிறது. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி, உங்களுக்கு என்னங்க அற்புதம் வேணும்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றும் செய்கிறார், நாளையும் செய்வார், என்றும் செய்வார். அல்லேலூயா! நேற்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதர இன்றைக்கு இப்போ இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நீங்க விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சா? நீங்க சும்மா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு இருக்கிற கேன்சர் வியாதியை சுகப்படுத்துங்க, எனக்கு இருக்கிற இந்த கட்டிகள் மறையட்டும், என் கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எனக்கு வேலை கிடைக்கட்டும், என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. காசா பணம் வாயாங்க வலிக்கு போது ஏசப்பா மேல விசுவாசத்துல நீங்க உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா! நான் செய்தி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு வார்த்தை என்னோடு கூட இடைபடுகிறதா, அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. செய்தி முடிகிற வரைக்கும் நான் காத்திருக்கிறது இல்லைங்க. எல்லாரும் என் பக்கத்தில் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஆண்டவரிடத்துல அந்த வார்த்தைகளை விசுவாசித்து, அப்பா, இப்பொழுது நான் கேட்கிற பிரசங்கத்தின் மூலியமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு என்னோடு கூட பேசுகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அப்படிப்பட்ட அற்புதத்தை எனக்கு இப்பொழுதே தாரும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறோம். சர்ச் எல்லாம் முதல்ல ஆரம்ப ஜெபம் இருக்கணும்னு சொல்றோம். ஆரம்ப ஜெபம் செய்கிறது நல்லது. அடுத்து என்ன செய்யறோம்? உட்கார்ந்து ஒரு 4 பாட்டு 5 பாட்டு நல்லா பாடுறான். மியூசிக் வச்சு, கிட்டார் வச்சு, கீபோர்டு வச்சு நல்லா பாடுறோம். அடுத்து என்ன செய்யறோம்? எல்லாரும் எழுந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம்னு சொல்றோம். எனக்கு அதுவே புரியாதுங்க. உட்கார்ந்துக்கிட்டு பாட்டு பாடுறது ஆராதிக்கிறது துதிக்கிறது தானே. மறுபடியும் இன்னொருக்கு என்ன ஆராதனை? பாட்டு பாடுற ஆராதனை இல்லையா? சரி விடுங்க, துதிக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம்? பிரசங்கம் கேட்கிறோம். பிரசங்கத்தை கேட்டு அடுத்து எல்லாரும் எழும்பி நெல்லுங்க, முழங்கால் படுங்க, கேட்ட வார்த்தையின்படி இப்பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார், ஜெபிங்கள் என்று சொல்லி ஊழியக்காரர் மூலியமாக ஜெபத்தை நடத்துகிறார்கள். அப்பொழுதுதான் அற்புதம் நடக்கும்னு சொல்லி நம்புகிறோம். ஆண்டவருக்கு இந்த சிஸ்டமேட்டிக் எல்லாம் கிடையாதுங்க. கொரோலி வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டங்க அங்கே இருக்குது? பேதுருவை பிரசங்கம் பண்ணி கூப்பிடுறான்னு கொரோலிகிட்ட பேசுகிறார். கொரோலி 2 பேரை அனுப்பி அவர் வாட்டுக்கு பேதுரு ஒரு கடற்கரை பக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்கார், மாடியில் இருக்கார், வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அங்கே சிநேகிதர்கள் உறவுக்காரங்க எல்லாரும் கூட்டி ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கார் கொரோலி. இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அவருக்கு தெரிஞ்ச பிரசங்கத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பேதுரு பண்ண பிரசங்கத்தை பவுல் பண்ண முடியாது, பவுல் பண்ணுற பிரசங்கத்தை பேதுரு பண்ண முடியாது. இப்போ நான் கணேசன் போல தான் பிரசங்கம் பண்ணுவான். எனக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை என்னெல்லாம் ருசி பார்த்தோன்னா, என்ன சத்தியம் தெரியுமோ அதை நான் பிரசங்கம் பண்ணுவேன். பேதுரு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதாட்டிங்க ஆண்டவர் வெயிட் பண்ண வேண்டியதானங்க, அப்போ தாங்க அற்புதம் செய்யணும். நோ ஆண்டவரை தடை பண்ண முடியுமாங்க? பிரசங்கத்தை கேட்டு கொண்டு இருக்கும் போதே பரிசுத்தாவுடைய வல்லமை அங்கு கூடியிருக்கிற எல்லோரையும் நிரப்புகிறது. அல்லேலூயா! அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரி, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஐயா. இப்போ அற்புதம் செய்வார், நாளைக்கு உனக்கு என்ன அற்புதம் வேணும் அதையும் செய்வார்.
இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள பகுதி சொல்கிற பெத்சாயிதா குருடனுடைய கண்களை என் ஆண்டவர் திறந்தார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, அதே அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இப்பொழுது இந்த நொடி பொழுதுல என் ஆண்டவர் உன்னை தொடுவார் ஐயா, தொடுவார். பாருங்க, இப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த குருடன் ருசி பார்ப்பதற்கு காரணம் என்னங்க? சிலர் இயேசுவிடத்திலே இந்த குருடனை கொண்டு வருகிறார்கள். சிலர் இந்த குருடன் மீது அன்பு வைக்கிறார்கள். சிலர் இந்த குருடனுக்காக தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறார்கள். சிலர் இந்த குருடனுக்காக பணம் செலவழித்திருக்கலாம். அவங்க வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும். அந்த வேலை வெட்டினா விட்டுட்டு வந்ததுனால காசு கொஞ்சம் செலவாயிருக்கும். நான் நினைக்கிறேங்க, இப்படிப்பட்ட சிலர், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உள்ள சிலராக இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் மாறுவீர்கள். ஆனால் அநேக அற்புதத்தை நம் கண்கள் இன்றைக்கு இப்பொழுது காணும் ஐயா. என்ன செய்யணும்? உங்களை சுற்றி உள்ளவங்க, தேவையுள்ளவங்களை லிஸ்ட் எடுங்க. அவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை நீங்க செய்யுங்க ஐயா, செய்யுங்க. பாருங்க, 27 வருடங்களாக இந்த ஊழியம் செய்கிறேன். நான் செய்த சின்ன சின்ன உதவிகள் இல்லை, எத்தனை நூற்றுக்கணக்கானவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி இருக்கிறார்கள். நான் செஞ்ச சின்ன ஜெபத்தோடு செஞ்ச சின்ன உதவியினால இவ்வளவு பெரிய ஊழியனாக சாட்சிகளாக மாறினதை பார்க்க நான் ஒவ்வொரு நாளும் அழுகிறேன். இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஊழியம் செஞ்சிருக்கலாமே, சிலருக்கு இன்னும் உதவிகள் செஞ்சிருக்கலாமே. என் மனதில் வேதனையாக இருக்கிற கடந்து வந்த பாதைகளில் நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ, சில நேரம் சோம்பேறியா இருந்துட்டோமோ, யாரோ ஒரு சிலர் திட்டினாங்கிறதுக்காக ஊழியத்தில் கொஞ்சம் பின்வாங்கி சில நேரங்களை வீணடிச்சிட்டோமோ, அப்படி இருக்குதுங்க. நான் இப்படி சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு சிறு பையன் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது சும்மா பீடி குடிப்பான், சேட்டை பண்ணுவான், எல்லாரும் துரத்தி விடுவான். சண்டே கிளாஸ் எடுக்க விட மாட்டான். கிராமத்து நடுவில் தெருவில் உட்காந்து அவனை விசாரிச்சா அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். ஆனால் எனர்ஜி இல்லை, அவன் படிக்கவே இல்லை, சர்டிஃபிகேட்டும் இல்லை, ஸ்கூலில் பேரும் கிடையாது. பாருங்க, அவனுக்கு சின்ன உதவி செய்யலாமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தங்க. அவனுக்கு ஆனா ஏபிசிடினா நானும் என்னுடைய மனைவியும் சொல்லி கொடுத்து அவனை நேரடியாக 8ஆவது சேர்த்து வச்சோம். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆனாவனவே தெரியாதவன் அந்த 13 வயசுல தான் எல்லாம் படித்து 8ஆவது சேர்த்து விடுறான். நான் செய்த சின்ன உதவி தான். அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். நாங்கள் அவனுக்காக ஜெபித்தோம், அன்பு செலுத்தினோம். பாருங்கள், அவன் 10வது தேர்வில் 400க்கும் அதிகமாக மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றான். அடுத்து பால்டிகனி படிக்கபடி அவனை சேர்த்து விட்டோம். அழகாக ஆண்டவரை விசுவாசித்த நம்பி அவன் படித்து முடித்தான். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருக்கென்று சாட்சியாக அடுத்து பிஇ முடிச்சு நல்ல ஒரு வேலையில் என் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கிறான். அல்லேலூயா. சின்ன உதவிதுங்க. படிக்காம ஒரு தெருவில் கிடக்கிறவனை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிடான்னு உற்சாகப்பட்டு சின்ன உதவி செஞ்சோம். பணம்னா ரொம்ப இல்லைங்க, சிறிய உதவி அவனை ஒரு சாட்சியாக ஆண்டவருக்கு ஒரு தலைவனாக மாற்றி விட்டது ஐயா. அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறு உதவிகளும் ஆண்டவருக்கென்று சாட்சிகளை உருவாக்கும் ஐயா. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் சுயநல கிறிஸ்தவர்களாக தான் அற்புதம் மாறணும்னு சொல்லி எல்லாம் கூட்டத்தில் வீட்டில் போய் நின்றாங்க. தேவையுள்ள வரும்போது அவனுக்கு இடமே கொடுக்கறதில்ல. ஆனால் 4 பேர்கள் உதவி செய்தார்கள். திமிர்வாத கணக்கு சின்ன உதவி செஞ்சாங்க. அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. நடக்கிற காரியம் என்ன? திமிர்வாதக்காரன் சுகம் பெறுகிறான். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்தாலே சில நேரம் கோபம் வருதுங்க, வேதனையாக இருக்குங்க. நிறைய பேர் என்னை பிரசங்கம் பண்ண ஒரு தடவை கூப்பிட்டா அடுத்த தடவை கூப்பிட மாட்டேன். ஏன்னா கணேசன் கொஞ்சம் கடிந்து கோபமாக பேசுவேன். இல்லைங்க, நான் எப்படிங்க கிறிஸ்தவங்களை கடிந்து கொள்ள முடியும்? என்னுடைய பாரத்தை நான் சொல்லுகிறேன் ஐயா. நீங்கள் செய்கிற சிறிய உதவி பெரிய ஒரு அற்புதத்தை ஒருவன் கண்டுகொள்வதற்கு உதவியாக இருக்கிறதே. சிலர் செய்த உதவி குருடைய கண்கள் திறக்கப்படுகிறது ஐயா. 4 பேர்கள் செய்கிற உதவி, ஒரு திமிர்வாத கண்ணை எழுந்து நடக்கிறான். சமாரியா ஸ்திரீ, அவ ஒரு பெரிய உபச்சாரம் செய்கிற, வாழ்க்கை சரியில்லை தான். ஆனால் அவள் தன்னுடைய மனசுல ருசி பார்த்த, நாம் நேரடியாக கண்டுகொண்ட அந்த சத்தியத்தை, தீர்க்கதரிசி என்பதை
மற்றவங்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஓடுறா. அவ சொன்னது அங்க வந்து பாருங்க, அவர் தீர்க்கதரிசி தானா, வந்து பாருங்க, ஒரு சில வார்த்தைகள் போய் சொல்றாங்க, அவ்வளவுதாங்க. வந்த ஒவ்வொருவரும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள், அவங்க குஷ்டம்லாம் சுகமாகலைங்க. நிறைய பேர் கிறிஸ்தவங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் காணிக்க கொடுப்பேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சர்ச்சு கட்டுவேன், எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் நான் சர்ச்சுக்கு போவேங்கிறது. நான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் செய்யணுங்க. குஷ்டரோகிகள் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? அவங்க குஷ்டம்லாம் சுகமாகலை, ஆனால் அந்த குஷ்டத்தோடு வேதனையோடு பலகீனத்தோடு ஒரு நற்செய்தியை அவர்கள் ருசி பார்க்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக குற்ற மனச்சாட்சி வருகிறது. நாம் செய்வது நியாயம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். அல்லேலூயா. குற்றம் நம்மேல் சுமரும். ஓடுகிறார்கள், நற்செய்தியை தான் ருசி பார்த்த அந்த நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க செய்கிற சிறிய உதவி குருடனை பார்வையடைய வைக்கலாம். அல்லேலூயா. ஒரு திமிர்வாதக்காரரை நடக்க செய்ய முடியும். அல்லேலூயா. என்னை போல அநேக ஊழியக்காரர்களை, தலைவர்களை உருவாக்க முடியும் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பெத்சாயிதா குருடன் செய்த சிறிய உதவிகளினாலே அவன் கண்கள் பார்வை அடைந்ததே அப்பா. அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கென்று ஏதாயிலும் ஒரு சிறிய உதவி, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி சிறிய உதவி செய்யட்டும், மற்றவர்கள் பேர் சொல்லி ஜெபித்து சிறிய உதவி செய்யட்டும். அல்லேலூயா. தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தி சிறிய உதவி செய்யட்டும். அப்படி செய்கிற உதவியின் மீத்தமாக நீர் அற்புதர் என்பதை பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ருசி பார்க்க உதவி செய்வீரா. பெரிய ஒரு எழுப்புதல் எங்கள் கண்கள் காண உதவி செய்யும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் சுபாஷ். என் ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் ஒரு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அப்பா பேங்கில் வேலை பார்த்தாங்க. என் கூட பிறந்தவங்க 2 பேர். எங்கள் அப்பா பேங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு கை கால் இழுத்து வச்சுக்கிச்சு. உடனே எங்கள் அப்பா நாங்கள் ஒரு கிறிஸ்தவங்க அம்மா நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா
உங்கள் அப்பாவுக்கு வந்து சரியாகாது, நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் அந்த அம்மா வந்து சொல்லும்போது 40 நாள் நீங்கள் பாஸ்டிங் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 40 நாள் பாஸ்டிங் வச்சோம். அந்த 40 நாள் பாஸ்டிங்கில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பக்கவாதமாக இழுத்திருந்த கை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 39வது நாள் வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த கை கால் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஆண்டவர் சுகம் கொடுத்தார். உடனே நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். என் கூட பிறந்தவங்க 2 பேர். எங்கள் அப்பாவுக்கு வந்து சரி நம்ம சீக்கிரம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. உடனே எங்கள் அக்கா தான் எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் மச்சான் வந்து சொன்னாங்க, இவன் வந்து பெரிய பையன் ஆகிட்டானா, இவன் வந்து வேலைக்கு போகிறது நல்லது, வீட்டிலே வச்சு சோறு போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் வந்து சென்னைக்கு புறப்பட்டு போனேன். சென்னைக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு கம்பெனியில் போய் நான் வேலை கேட்டேன். வேலை கேட்கும்போது அந்த கம்பெனியில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருக்கிற வேலை, இந்த டீ கொடுக்குற வேலை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அது வந்து நான் உண்மையாக செஞ்சேன். உண்மையாக செஞ்சதுனால ஓனருக்கு பிடிச்சி போச்சு. உடனே அந்த ஓனர் வந்து என்னை வந்து கேஷியராக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நான் வந்து கேஷியராக இருந்தேன் 10 வருஷம். அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து நான் வந்து ரயில்வே வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ வந்து ரயில்வே வேலை பார்க்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு, எனக்கு 2 பசங்க ஆச்சு, எனக்கு வந்து ரயில்வே வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு வந்து அதிகாரின் கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்தார். அவங்ககிட்ட போய் நான் போனேன், ரயில்வேக்கு நான் போனேன். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கான்ட்ராக்டில் வேலை கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வேலை என்ன வேலைன்னா எனக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை, டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை, அந்த மாதிரி வேலை கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் உண்மையாக செஞ்சேன். அப்போ வந்து நான் செஞ்சுட்டு இருக்கும்போது அநேக வந்து என்னை வந்து அற்பமாக பார்த்தாங்க. அப்போ வந்து நான் ஆண்டவரே, எனக்கு கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழுதேன். அப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, உங்கள் மேலே வந்து ரொம்ப வாடை வருது, என்ன வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப நாள் மறைச்சேன். என் மூத்த மக வந்து சொல்லுவா, எப்பா அவங்க மேலே ரொம்ப வீசுது இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ இனிமேல் நம்ம மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிக்கிட்ட நான் சொன்னேன். நான் ரயில்வேல வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணுற வேலை தான் நான் செய்கிறேன்னு சொன்னோடனே என் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. உடனே என் மனைவி வந்து நான் இருக்கும்போது அழாமல் நான் வேலைக்கு போகும்போது என் மனைவி வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, என் கணவருக்கு நல்ல ஒரு வேலையை நீங்கள் கொடுங்கப்பா, இதுக்கு மேலே வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அதுக்கு படியாக என்னை வந்து நாற்றத்திலிருந்து அடுத்த எனக்கு உயர்த்தினார். என்ன வேலைன்னா ஆவடியில் வந்து டிக்கெட் கவுண்டரில் வேலையை போட்டார். அதுலேயும் நான் உண்மையாக செஞ்சுட்டு ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது சென்ட்ரல் ஒர்க் மேனேஜர் அவங்களுக்கு வந்து நான் பிஏவாக நான் இருந்தேன். அதுக்கு மேலே எனக்கு வந்து ஆண்டவர் வந்து படிப்படியாக உயர்த்தினார். டிடிஆர் வேலை கேட்டேன். டிடிஆர் வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுலேயும் நான் உண்மையாக செஞ்சேன். அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு வந்து என் மனைவி வந்து ரொம்ப நாள் ஊழியம் செஞ்சதுனால என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நம்ம வந்து நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன், நீங்கள் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் நான் ஊழியம் செஞ்சதுனால நீங்கள் ஆண்டவர் உங்களையும் ஊழியத்துக்கு அழைச்சிடுவார். இப்படி கேட்க ஆண்டவர் நம்மளுக்கு தராருன்னா அவருடைய வேலையை செய்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வேலையை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து எங்களை ஊழியத்துக்காக அழைச்சாங்க. அப்போ நான் வந்து டேவிட்டனுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லும்போது, டேவிட்டனை நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே நான் வேலையை வேணான்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்தேன். நாங்கள் இந்த ஊழியத்தில் வந்து 3.5 வருஷம் ஆகுது. ஆண்டவர் கிருபையில் எனக்கு 2 குழந்தைங்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் இது வரைக்கும் எங்களை வழிநடத்தி வருகிறார். ஆண்டவர் வல்லமையாக எடுத்து எங்களை பயன்படுத்திக்கிறார். எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. சிறு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் செய்த பிரதான காரியத்தை குறித்து 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை கவனிச்சிங்கன்னு சொன்னா, நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களும் மரித்து மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கையில் அவங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னு பார்க்குறோம். அந்த 2 தீமோத்தேயு 1:10 பின்பகுதியை கவனிங்க. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார், வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார், brought to light. அப்போ இந்த
மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக்குகிறார். எப்படி வெளியரங்கமாக்குகிறார்? அவர் சொன்னபடியே ஒருவேளை சிலுவையில் அறையிறாங்க, அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், உயிரோடு இருக்கும் என்ன இப்படியெல்லாம் செய்வாங்க, ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன்னு சொன்னார். அதே போல அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது சரித்திரம் சாட்சி, தேவ மனிதனுடைய வாழ்க்கை சாட்சி, இங்கே பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. கடவுளே நம்பாத ஒரு மனிதனாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே திரும்பி பார்த்தா ஒரு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களே இல்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே வந்தபோது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் நம்பிய பொழுது என் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம் 100க்கு 100 எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். இப்படி ஒரு மனுஷன் மாற முடியுமா? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் என்று சொல்லி இன்னும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த அவர் மரித்து உயிரோடு எழுந்த ஒரு செய்தி உலகத்திற்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி. இன்னைக்கு கிறிஸ்துவின் சீஷர்களாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அது என்ன? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்லி ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ஆலோசனை அல்ல, கட்டளை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏதாவது வகையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் இருக்கும் பகுதியிலும் மற்ற இடங்களிலும் சொல்ல நாம் பிரயாசப்பட வேண்டும். இது நம்மேல் விழுந்த கட்டளை. அப்போ கேள்வி மறுபடியும், நான் எதை மற்றவர்களுக்கு போய் பிரதானமாய் சொல்ல வேண்டும்? அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க, அப்போ நானும் அதை சொல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லி நாம் இந்த காலகட்டங்களிலே ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பதற்கு இந்த உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் என்பது இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், நம்ம கையில் இருக்கிற வேத புத்தகம் இது சொல்லக்கூடிய செய்தி. இது என்ன நமக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறது? இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. இது ஏதோ தானாக உண்டான உலகம் அல்ல. எங்கிருந்த ஒரு செல்லிருந்து பல செல் வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்த ஒரு கற்பனை, ஒரு இதெல்லாம் இங்கே சொல்லப்படவில்லை. தேவன் மனிதனை உண்டாக்குகிறார். இது பைபிள் அது டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு செய்தி. இது உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. நம்புறாங்களோ நம்பலையோ, 2வது காரியம், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. டிக்ளரேஷன். முடிஞ்சா கேளுங்க, அப்படி இல்லை, சொல்லணும். நம்ம இதுதான் சத்தியம் என்பதை நாம் சொல்ல வேண்டும். அப்போ அந்த செய்தியின் துவக்கம் என்ன? தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். நம்மை அவர்தான் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம உலகத்தில் இருப்பதற்கு காரணம் அவர்தான். அவர் அன்பாய் இருக்கிறார். அது வேதம் சொல்லுகிற முக்கியமான ஒரு செய்தி. அதோடு கூட என்ன இந்த வேதம் சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான செய்தி என்ன? நம்மை குறித்து சொல்லுகிறது. அது என்ன? பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. இந்த பாவம் மனிதனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பாவம் என்பது வேறாகி விடுகிறது. பாவம் என்றால் என்ன? மனிதன் பிறக்கும் போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான். தப்பு செய்கிற சுபாவத்தோடு பிறந்து விடுகிறான். அவன் தப்பும் செய்கிறான், தேவனுக்கு முன்பாக பாவியாக மாறி விடுகிறான். இங்கேதான் பைபிளுடைய நற்செய்தி என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக அனுப்புகிறார். அவர் பைபிளில் சொல்லி இருக்கிறபடி, வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்து, நம்முடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார். இதுதான் நம்மை ரட்சிக்கிற செய்தி. இதுதான் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரே செய்தி. இந்த செய்தியை அப்போஸ்தலர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இதைத்தான் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து சாட்சியாக அறிவித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டிய செய்தி அதுதான். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹலோ செல்ல குட்டிகளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு குட்டி ஆக்ஷன் சாங் சொல்லி தரலான்னு இருக்கோம். ஆக்ஷன் சாங்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? டேஸ்டியா இருக்கும்ல? ஆமா அக்கா, அழுகி போன ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டா எப்படிக்கா இருக்கும்? ஐயா, அழுகி போன ஆப்பிள எப்படிக்கா சாப்பிட முடியும்? அப்புறம் அத குப்பையில தாங்க போட முடியும். ஓ வெரி குட், கரெக்டா சொல்லிட்டாங்கல்ல அக்கா. ஆமா, அழுகி போன ஆரஞ்சு பழத்தையோ ஆப்பிள் பழத்தையோ சாப்பிடுறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டோம் இல்லையா? அது வேஸ்ட்ல போட்டுருவோம். ஆனா பழங்கள்லாம் அழுகி போனா வேஸ்ட் ஆயிரும். ஆனா ஏசப்பாவோட அன்பு மட்டும் அழியவே அழியாது, மாறவே மாறாதுன்னு இந்த பாட்டு உங்களுக்கு சொல்லி தர போகுது. அந்த பாட்டை நாங்க 2 பேரும் பாட போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேளுங்க, அடுத்து நம்ம ஆக்ஷனோட இந்த பாட்டை கத்துக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான்,
அழுகி போனா வேஸ்ட் தான், ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான். அழுகி போனா வேஸ்ட் தான், அழியா டேஸ்ட் ஒன்றுதான், அது அப்பா இயேசுவின் அன்புதான். அழியா டேஸ்ட் ஒன்றுதான், அது அப்பா இயேசுவின் அன்புதான். அது ருசிக்க ருசிக்க வரும் சந்தோஷம், அது இனிக்க இனிக்க வரும் சங்கீதம். அது ருசிக்க ருசிக்க வரும் சந்தோஷம், அது இனிக்க இனிக்க வரும் சங்கீதம். அக்கா, அப்போ ஏசப்பாவுடைய அன்ப நம்ம ருசிக்க ருசிக்க தான் தெரியும், அப்படிதானே? ஆமாக்கா, ருசிச்சு பார்த்தா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது சங்கீதம் பாடுறதுக்கு கூட இனிமையான ஒரு அன்புக்கா, ஏசப்பாவோட அன்பு. ஆமாக்கா, இப்ப நம்ம பாட்டுக்குரிய ஆக்ஷன் பண்ணிடலாமாக்கா? கண்டிப்பா பண்ணிருவோம்க்கா. குட்டீஸ் எல்லாம் ஆர்வமா ரெடியா இருக்காங்க, பெரியவங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்கக்கா. நம்ம சொல்லி தர்ற இந்த பாடலை பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கும் அவங்க தெருவுல இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு அழகா சண்டே கிளாஸ் நடத்தலாம்க்கா. சூப்பர்க்கா. இப்ப நம்ம ஆக்ஷன் பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணிடுவோம்க்கா. சூப்பர். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அழுகி போனா வேஸ்ட் தான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அழுகி போனா வேஸ்ட் தான். அழியா டேஸ்ட் ஒன்றுதான், அது அப்பா இயேசுவின் அன்புதான். அழியா டேஸ்ட் ஒன்றுதான், அது அப்பா இயேசுவின் அன்புதான். அது ருசிக்க ருசிக்க வரும் சந்தோஷம், அது இனிக்க இனிக்க வரும் சங்கீதம். அது ருசிக்க ருசிக்க வரும் சந்தோஷம், அது இனிக்க இனிக்க வரும் சங்கீதம். குட்டீஸ், ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. ஓகேவா? இந்த பாட்டுக்கு ரிலேட்டடா ஒரு வசனம் கத்துக்கலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. குட்டீஸ், இந்த வசனம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நாங்க சொல்லி தந்துட்டுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. இந்த நாளிலும் நம்ம ஒரு மிஷினருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த மிஷினருடைய பேர் என்ன அப்படின்னா மார்க் டேனியல் பாண்டேன். 1923ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி கனடாவில் பிறந்த போதகர் மார்க் டேனியல் பாண்டே. இவர் சிறு வயதிலிருந்தே என்ன பண்ணார் அப்படின்னா மிஷினருடைய புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நம்மளும் இப்படி ஒரு மிஷினரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சின்ன வயதுலேருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவருடைய அழைப்புக்காக என்ன பண்ணார், காத்திருந்தார். அவர் ஒரு வானொலி நிலையத்தில் என்ன பண்ணார், வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு அவர் வீட்டில் வந்து அங்கே அவருடைய பெட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். இந்த மாதிரி என்னுடைய மகனே, என்னுடைய ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனேயும் ஆண்டவரே எங்கே போகணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறார். இந்தியாவுக்கு சொன்ன உடனேயும் அவர் அவனுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு 1954ஆம் ஆண்டு அவருடைய மனைவி ஹில்டா அவர்களை கூட்டிக் கொண்டு கல்கத்தாவுக்கு வராரு. கல்கத்தாவுக்கு வந்து மிஷன் ஆஃப் மெர்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அவர் என்ன பண்ணுறார், தோற்றுவிக்கிறார். தோற்றுவித்ததும் அல்லாமல் அநேக மக்களை ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் திருப்புகிறார். அப்புறம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை என்ன பண்ணுறார், நிறுவுறார். அதுக்கு அடுத்து அங்கே தொழிற்கல்வி கூடத்தை நிறுவுறார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியை என்ன பண்ணுறாங்க, நிறுவுறாங்க. மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை என்ன பண்ணுறாரு, அவர் ஆரம்பிக்கிறார். அதன் மூலம் அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்க, நன்மை பெறுகிறாங்க. தற்பொழுது அங்கே கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் இப்பொழுது அந்த திட்டத்தினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க. அநேகர் ஆண்டவருடைய அன்பு என்ன பண்ணுறாங்க, அறிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கல்கத்தா பகுதியில் ஒரு பெரிய ஒரு புரட்சி என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மார்க் டேனியல் பாண்டேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை பார்த்த அநேக தேசத்திலிருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு நிறைய விருதுகளை வழங்கினாங்க, பட்டங்களை கொடுத்தாங்க. இப்படி ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படிக்கு, அதாவது எங்கேயோ பிறந்த கனடா தேசத்தில் பிறந்த ஒரு மனிதன் இங்கே இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், இங்கே இருக்கிற மக்கள் ஆண்டோடைய அன்பை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேசத்தின் மக்களுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா பாடுபட்டார். அநேகரை இப்படிப்பட்ட பணிகளை செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உற்சாகப்படுத்தினார். அடுத்து 1989ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி
ஆண்டவரிடத்துல அவர் சென்றடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, எங்கேயோ பிறந்த ஒருவர் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற இந்திய மக்களுக்காக வந்து இவ்வளோ பாடுகளை, இவ்வளோ தியாகங்களை, இவ்வளோ நன்மைகளை செய்யும் பொழுது, இந்தியாவிலே பிறந்திருக்கிற நம்ம இந்திய தேசத்தின் மக்களுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, எதிர்த்து வீட்டில் இருக்கிறாங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மக்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிற நாம் அந்த மக்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுறோம் அப்படிங்கிறத சற்று யோசித்து பார்க்கணும். அங்கே ஒரு மனிதன் வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பக்கத்தில் இருக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்வதற்கு, ஆண்டோடைய அன்பை சொல்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம், முயற்சி எடுப்போம். நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அந்த மக்களையும் அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய மந்தைக்குள்ள சேர்ப்பார். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் தப்பா, இங்கிட்ட ஒருத்தவங்கிட்ட வேற மாதிரி பேசுறோம், அங்கிட்ட ஒருத்தவங்கிட்ட வேற மாதிரி பேசுறோம். இதை செஞ்சா என்ன? சின்ன சின்ன தவறு கூட பெரிய காரியத்துல நம்மளை விழ வைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஒரு குட்டி செத்த ஈதான் பரிமள தைலத்தை என்ன செஞ்சிருது? நார பண்ணிருது. ஒரு காட்டுக்கு ராஜாவாகிய ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் நல்லா அயர்ந்த நித்திரையில் இருந்தது. அப்போது ஒரு கொசு வந்து அதை சுற்றி வந்துட்டு இருந்தது. தூங்கிட்டு இருந்த சிங்கத்துக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. நம்ம காட்டுக்கே ராஜாவாக இருக்கோம், உருவத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும், இந்த தம்மா துண்டு கொசு நம்மளை நிம்மதியாக தூங்க விடுதா? உருன்னு இங்கிட்டு அங்கிட்டுமா வந்து சவுண்டு விட்டுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. நறுக்குன்னு ஒரு ஊசி போட்டாப்பில் ஒரு ஊசியை மூக்குக்கு மேலே குத்திட்டு போயிடுச்சு. உடனே கோபம் பயங்கரமாக சிங்கத்துக்கு வந்துச்சு. ஒரே பாஞ்சு இந்த கொசுவை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஆட்டுது, அங்கிட்ட ஆட்டுது, அப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது, ட்ரை பண்ணுது. அது சுற்றி தான் வருது. ஆனால் அந்த கொசுவை என்ன செய்ய முடியல, முழுங்க முடியல. அந்த சிங்கத்தினால தப்பிச்சு என்ன செஞ்சிருச்சு? ஓடிடுச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோண்டா, இந்த பெரிய சிங்கத்திலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோண்டா, நம்முடைய விளையாட்டு வித்தையெல்லாம் காமிச்சு வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த கொசு வெளியேறினுச்சு. வெளியேறி கொஞ்ச தூரத்தில் அங்கிட்ட ஒரு சிலந்தி வலை பின்னி இருந்தது. தெரியாமல் அந்த சிலந்தி வலைக்குள்ளே அந்த கொசு மாட்டிக்கிடுச்சு. எப்படியாவது அந்த வலையிலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அதோட முடியலை. அது அப்படியே அந்த சிலந்தி வந்து அந்த குட்டியோண்டி கொசுவை தன்னுடைய வலையோடு சேர்த்து இறுக்கி அந்த சிலந்தி வந்து அந்த கொசுவை தின்றுச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பாவம் அப்படின்னு சொல்லி, பெரிய காரியங்கள்லாம் நம்ம வந்து தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த காரியத்தை செய்யாமல் நிறைய நேரம் தப்பிச்சுக்கலாம். இது வந்து கொலை, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கொலை செய்கிற பாவத்தை விட்டு நம்ம தப்பிச்சுக்கிடுவோம். ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு வந்து சின்ன சின்ன பாவங்கள்லாம் இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செஞ்சிடறோம்? செய்கிறோம். பொய் சொல்கிறோம், இங்கிட்ட ஒருத்தவங்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறோம், அங்கிட்ட ஒருத்தவங்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறோம். ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து நம்ம திருடுற அந்த பாவம் நமக்குள்ளே வந்துடுது. திருடணும்னு நினச்சி திருட மாட்டோம். இந்த பெண்ணு அழகாக இருக்குது, இது சும்மா கீழே கிடக்கு, இது யாருதுன்னு யார்கிட்ட போய் கேட்டு கொடுக்க இத்தனை பேர் கூட்டத்தில் சும்மா நம்ம வச்சுக்கிடுவோம். நல்லா எழுதுத அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிடுவோம்? வச்சுக்கிடுவோம். ஒருவேளை அந்த கொசு பெரிய சிங்கத்திட்ட இருந்து தப்பிச்சதை போல் நம்மளும் பெரிய பாவம்லாம் நான் செய்யலைப்பா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சின்ன சின்ன பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையவே போக போக நாசமாக்கும். ஒரு குட்டி செத்த ஈதான் பரிமள தைலத்தை என்ன செஞ்சிருது? நார பண்ணிடுது. ஒரு சொட்டு நம்ம ட்ரெஸ்ஸுலையோ நம்முடைய ரூம்லையோ நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வர்ற ஸ்ப்ரே ஒரு ப்ரெஸ் தான் பண்ணியிருப்போம், அந்த வீடையே கமகமன்னு என்ன செஞ்சிருது? மணக்க வச்சிருது. ஒரு வேளை குளிக்காமல் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஜம்முன்னு கிளம்புனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு தான் கொடுப்பீங்க, அந்த மனம் நல்லா அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிற மாதிரி நீங்கள் அந்த ரூம்குள்ளே போனவுடனே எப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி வச்சிருது. ஆனால் அப்பேற்பட்ட நறுமணம் மிக்க அந்த தைலத்தில் கூட ஒரு சின்ன செத்த ஈதான் அது விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால்
அந்த முழு தைல குப்பியும் என்ன செஞ்சிருதான், நார பண்ணிடுதான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காததா, இதை செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக விடுற சின்ன சின்ன தவறு கூட பெரிய காரியத்தில் நம்மளை விழ வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் இப்போ வேதாகமத்திலேருந்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் அந்த கதை சொல்ல போகிறேன். சீரியா நாட்டிலேருந்து நாகமான் சொல்லி ஒரு படைத்தலைவர் இருந்தார். அந்த ராஜா, சீரிய ராஜா சொன்னார், நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் போய் இது சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டு ஒரு அடிமை பெண்ணை தூக்கி கொண்டு வர்றாங்க. அந்த அடிமை பெண் பார்த்திங்கன்னா அழுகாமல் அந்த தேசத்துக்கு, சீரியா தேசத்துக்கு அடிமை பெண்ணாக வர்றாங்க. அங்கே வந்து நாகமான் படைத்தலைவருக்கு அங்கே பணிவிடை செய்கிறாங்க. அந்த நாச்சியாருக்கு, இப்போ நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்கிறாங்க. அங்கே ஒரு சத்தமே இல்லை. ஏன் அப்படி அமைதலாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தார், இயேசு சுவாமி இருந்தார். அதனால் அவங்க அமைதியாக அவங்க பணிவிடையை செய்து வந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு நாள் வந்து நாகமானன் படைத்தலைவரை பார்த்துடுறாங்க. அவங்க உடம்பு முழுவதும் என்ன இருக்குது, குஷ்டரோகம் இருக்குது. உடம்பு முழுவதும் குஷ்டரோகம் இருக்கிறத பார்த்தா, என் ஆண்டவருக்கு இவ்வளோ பெரிய நோயா அப்படின்னு சொல்லி பதற்றம் அடைந்து என்ன செய்கிறாங்க, அந்த நாச்சியார் அவங்களுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாங்க, என் ஆண்டவனுக்கு இப்படிப்பட்ட நோய் உள்ளதே. எங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் சமாரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசிட்ட போனீங்கன்னா இந்த குஷ்டரோகம்லாம் என்ன செஞ்சிடும், சுகமாயிரும். அதனால அந்த தீர்க்கதரிசியை பாருங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா சுகமாயிருமான்னு அப்போ உடனே என்ன செய்கிறாங்க, குதிரையோட ஒரு ரதத்தோடையும் போகணும்னு சொல்லி நிறைய ஜாமான்களை, வெள்ளியும் தங்கத்தையும் என்ன செய்கிறாங்க, குதிரைகளையும் கழுதைகளையும் கெட்டுறாங்க. ராஜாவிட்ட போய் என்ன செய்கிறாங்க, கையெழுத்து போடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நிருபம் தயாரிக்கிறாங்க. அந்த நிருபத்தை கொண்டு போகிறாங்க. அந்த எலிசா வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. இந்த நாகமான் என்ன நினச்சாரு, நம்மளை உள்ளே கூப்பிட்டு நம்ம இந்த குஷ்டரோகத்தெல்லாம் தடவி ஏதாவது மருந்து தடவி நம்மளை சுகமாக்கிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. இல்லை, அப்படிலாம் அவர் செய்யலை. அந்த யோர்தானில் போய் 7 தடவை மூங்கு, அப்போ உன் குஷ்டரோகமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அந்த யோர்தான் நதியில் போய் முங்குறாங்க. 7 வட்டம் முங்குறாங்க. குஷ்டரோகம் காணாமல் போச்சு. சிறு பிள்ளையை போல அவங்க கை காலெல்லாம் அழகாக வந்துருச்சு. அந்த இடத்துல பெரிய சந்தோஷம். வேமா என்ன செய்கிறாங்க, அவங்க தேசத்துக்கு வர்றாங்க. அதே போல தான் ஆண்டவர் யாரை கொண்டு அற்புதம் செய்து அந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிடுறாரோ அவங்க என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அற்புதம் பெறுவாங்க, ரட்சிப்பு பெறுவாங்க. அந்த தேசம் முழுதும் எழுப்புதல் உண்டாகும். அடிமை பெண் நாச்சியார்கிட்ட பணிவிடை செய்து அந்த பெரிய இடத்தையே அதிரச் செய்தாங்க, எழுப்புதல் வர செய்தாங்க. அதே போல தான் நம்மளும் ஒரு பெரிய எழுப்புதலை சிறு பிள்ளைகள் மூலமாக நான் கொண்டு வர வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டா. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவநாம மகிமைக்காக சவுதி அரேபியாவில் ரியாத் நகரில் சர்ச் ஆஃப் கிரேஸ் நடத்தும் கன்வென்ஷன் கூடுகை நாள் ஜூன் 18, 19, 20 செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் தினமும் மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். ஜூன் 21 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கூடுகை நடைபெறும். தேவ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். சிந்தியுங்கள், ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. God bless you. மனதில் கலக்கமா, வாழ்வில் பயமா, பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா?
வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா? தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா? விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறு நாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய கிராமத்திற்கு, உன்னுடைய பட்டணத்திற்கு, நீ இருக்கிற தாலுகாவிற்கு, நீ இருக்கிற மாவட்டத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு, என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610 87780826167